நிகழ்தகவு. தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த ரவுடி சரமாரியாக வெட்டி கொலை. பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கணக்கச்சிதமாக கதையை முடித்த கும்பல். கொலை, அடிதடி, மணல் கடத்தல் என ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள பிரபல ரவுடியை கொன்றது யார்? விட்டு வைத்த பகை காவு வாங்கியதா? குற்றவாளிகள் சிக்கினார்களா? கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக தோட்டத்துக்கு போயிருக்காரு சீனிவாசன். ஆனா அவருக்கு முன்னாடியே நைட்டோட நைட்டா தோட்டத்துக்குள்ள மர்ம நபர்கள் புகுந்திருக்காங்க. வழக்கம் போல தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்த சீனிவாசனை திடீர்னு ஒரு கும்பல் சுத்து போட்டிருக்கு. நம்மளை கொலை பண்ணதான் வராங்கிறத சுதாரிச்ச சீனிவாசன் தப்பிச்சு ஓடி இருக்காரு. ஆனா அவர் ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல அவரோட காலை வெட்டி இருக்காங்க. கால் வெட்டப்பட்டதும் அடுத்து ஓட முடியாம அங்கேயே சரிஞ்சு விழுந்திருக்காரு சீனிவாசன். அதுக்கப்புறம் சீனிவாசனை சுத்தி நின்ன அந்த மர்ம நபர்கள் அவரோட தலை, நெஞ்சு, வயிறு பகுதியிலேயே கண்மூடித்தனமா வெட்டியிருக்காங்க. வெட்டின வேகத்துல சீனிவாசனோட தலை செதறி மூளையே வெளியே வந்து விழுந்திருக்கு. அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்த சீனிவாசன் கொஞ்ச நேரத்திலேயே துடி துடிச்சு உயிரிழந்துட்டாரு. அவரை வெட்டி கொன்ன கும்பல் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்தவர் யாரு, கொன்னது யாருன்னு விசாரணையில இறங்கினாங்க. அப்பதான் கொல்லப்பட்டது ராணிப்பேட்டை சோளிங்கர் பக்கத்துல உள்ள ரெண்டாடி கிராமத்தை சேர்ந்த சீனிவாசனுங்கிறதும், அவர் மேல கொலை முயற்சி, மணல் கடத்தல், வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. கொல்லப்பட்ட சீனிவாசனுக்கு கல்யாணமாகி பூங்கொடிங்கிற மனைவி, பிரீத்தி, கீர்த்தனாங்கிற 2 மகள்கள், போர்வீரனுங்கிற மகன் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. தினமும் அதிகாலை 5 மணிக்கே தோட்டத்துக்கு போய் பயிர்களை பராமரிக்கிற பணியில ஈடுபட்டுட்டு வந்திருக்காரு. அதை கரெக்டா நோட் பண்ணி தான் கொலையாளிங்க இந்த கொடூர செயல்ல இறங்கியிருக்காங்க. கொலை நடந்தது அதிகாலை நேரங்கிறதுனால சம்பவத்தை யாரும் நேர்ல பார்க்கலன்னு சொல்லப்படுது. சுத்திலும் விவசாய நிலங்கிறதுனால சொல்லிக்கிற அளவுக்கு சிசிடிவி கேமராக்களும் அந்த இடத்துல இல்லாம இருந்திருக்கு. இதனால கொலையாளிகளை பிடிக்கிறதுல போலீஸ்க்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அடிதடி, கட்ட பஞ்சாயத்துன்னு பிரபல ரவுடியா வலம் வந்துட்டு இருந்த சீனிவாசன் கொலைக்கு அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச குற்றச்சம்பவங்கள் காரணமா இருக்கலாம்ங்கிற கோணத்துல போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டுல வேலன் பிரகாஷ் அப்படிங்கிறவரை சீனிவாசன் அரிவாளால வெட்டி இருக்காரு. இதுல பலத்த காயமடைஞ்ச வேலன் பிரகாஷ் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றதுக்கு அப்புறம் உயிர் பிழைச்சிட்டாரு. இந்த வேலன் பிரகாஷ் வேற யாரும் இல்ல, கொல்லப்பட்ட சீனிவாசனோட நெருங்கிய நண்பர் தான். 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஏதோ அவசரத்துக்கு சீனிவாசன் கிட்ட வேலன் பிரகாஷ் பணம் வாங்கியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பணத்தை சீனிவாசன் திருப்பி கேட்டப்ப, இப்போதைக்கு கையில பணம் இல்ல, கொஞ்ச நாள்ல திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்படியே சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறியான்னு சீனிவாசன் கேட்க, உன்னை ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, சீக்கிரமே உன் பணத்தை திரும்ப கொடுத்துருவேன்னு வேலன் பிரகாஷ் பதிலுக்கு கோவமா சொல்ல, இப்படியே 2 பேருக்கும் நடுவுலையும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முற்றின நிலையில தான் வேலன் பிரகாஷ சீனிவாசன் அரிவாளையிலேயே வெட்டி கொள்ள பார்த்ததா சொல்லப்படுது. இந்த கேஸ்ல ஜெயிலுக்கு போன சீனிவாசன் ஒரு சில மாதங்கள்ல ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீனிவாசன் வேற எந்த குற்றச் செயல்கள்லையும் ஈடுபடலன்னு சொல்லப்படுது. சீனிவாசன் மேல ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருந்தாலும் இந்த கொலை முயற்சி சம்பவம் தான் சீனிவாசனை காவு வாங்கியிருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வேலன் பிரகாஷ 2022ஆம் ஆண்டு சீனிவாசன் வெட்டின தேதி மார்ச் 8. இப்பவும் அதே மார்ச் 8ஆம் தேதி தான் மர்ம நபர்கள் சீனிவாசனை சரமாரியா வெட்டி கொண்டு போட்டிருக்காங்க. இந்த டேட் தான் வேலன் பிரகாஷ் மேல போலீஸ் சந்தேகப்படுறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. நம்மளை வெட்டுனானே அதே தேதியில அவனை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணி வேலன் பிரகாஷ் தான் இந்த கொலையை செஞ்சாரா, இல்லனா இந்த கொலைக்கு பின்னாடி வேற ஏதாவது மர்மம் ஒளிஞ்சிருக்காங்கிறது குற்றவாளிகளை பிடிச்சாதான் உறுதியா தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள்.
நிகழ்தகவு.